ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் காய்ச்ச சொரக்காய் வச்சு நம்ம சிம்பிளான ஒரு சைடிஷ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் இந்த சொரக்காய் வளர்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும்லாம் பண்ணல. விதை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான். சொரக்காய் வளர்க்குறதுக்கு பந்தல் போகணும் அவசியம் இல்லை. இது மாதிரி கீழே எடுத்து விட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் மரம் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து விட்டிங்கன்னா படர்ந்துடும். இன்னைக்கு மொத்தம் 4 சொரக்காய் வீட்டுக்காக எடுக்க போகிறோம். இது எங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் மற்ற சொரக்காய் கொடுத்துரும். நமக்கு ஒன்று தான். ஃபஸ்ட்டு சொரக்காவோட தோல் நீக்கிக்கலாம். தோல் நீக்கிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா அலசிட்டு தண்ணியில் வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பைத்தம்பருப்பு சேர்த்ததுனால நல்லா பொங்கி வரும். அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பயிறு நல்லா வெந்து மலர்ந்து வரணும். நல்லா வெந்து மலர்ந்து வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி வச்சு வேக விட்டுறலாம். சொரக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். நமக்கு சொரக்காய் வெந்துட்டு இதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 2 பட்டை மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சிம்பிளான சொரக்காய் ரெசிபி ரெடி. நீங்களும் கன்ஃபார்ம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சேர்த்து இந்த மசாலாவை அம்மியில் அரைச்சி சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு